நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம், நாளைய தினம் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நேற்றைய தினம் நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இங்கே நல்லா பாருங்கள். மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆன லெவல்லேருந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 22,466ன்னு சொன்னேன். எக்ஸாக்டாக அந்த லெவலை மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு செல்லிங் வந்துச்சு. இமீடியட்டாக ஒரு 5 மினிட் கேண்டிலே பார்த்திங்கன்னா ஹெவி செல்லிங் வந்துச்சு. எக்ஸாக்டாக நம்மளோட சப்போர்ட் 1 இங்கே பாருங்கள். சப்போர்ட் 1ல் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு டபுள் பாட்டம் மாரி பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. இந்த ஏற்றம் எது வரைக்கும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா 22,688 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே போச்சுன்னா 22,787 அப்படிங்கிற வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, நான் 1 ஹவர் கேண்டில் வச்சு காமிக்கிறேன். மார்க்கெட் பாருங்கள். இந்த சேனல் பேட்டர்ன் இருக்குல்ல, இந்த சேனல் பேட்டர்னில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த லெவலில் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வருதுன்னு சொன்னால் அடுத்தது அகைன் இந்த சேனல் பேட்டர்னில் போயிட்டு திருப்பி ரெசிஸ்டன்ஸ், திருப்பி மேலே, திருப்பி கீழே வந்துட்டு மேலே போயிட்டுருக்கு. எது வரைக்கும் போகலான்னா திருப்பி நியூ ஆல் டைம் ஹை 22,931 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு திரும்பலாம் அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு. சரிங்களா, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி டே ஹையை நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். 22,600 613 அப்படிங்கிற லெவல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 22,688. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 22,784 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, சப்போர்ட்டு இன்றைக்கி டே லோ நான் ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். இந்த ரேஞ்சை கூட வச்சுக்கலாம் நண்பர்களே. ஓகே, இந்த இடத்துல தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சு. 22,390 to 400 அப்படிங்கிற லெவல். சரிங்களா, தென் நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டோட அடுத்த சப்போர்ட் இந்த லெவல் 22,320. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 22,200 அப்படிங்கிற லெவல் நெஃப்டிக்கான சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இதை நெஃப்டியோட லெவல்ஸாக பார்த்துங்க. மேக்ஸிமம் இப்படியே போணுச்சு அப்படின்னா நாளையே கூட நியூ ஹையை திருப்பி பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு 200 புள்ளிகள் தானே இருக்குது. இமிடியேட்டாக நியூ ஹைக்கு போயிட்டு இந்த ரேஞ்சில் கூட போயிட்டு திருப்பி அகைன் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். எதுவாக இருந்தாலும் இந்த சேனல் பேட்டர்ன் வரைக்கும் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா எப்படி பிரேக் அவுட் ஆகலைன்னா இப்படி போய் பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் போனால் மட்டும்தான் ஃபர்தராக நம்ம ஒரு அப் ட்ரெண்டாக எதிர்பார்க்கலாம். இந்த சேனலை பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போனதுன்னா ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லெவலுக்கு போயிட்டு திருப்பி இது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பிரி இருக்குது அப்படிங்கிறதுனால சென்செக்ஸையும் பார்த்துடலாம். இன்றைக்கி நெஃப்டி இவ்வளோ தூரம் ஏறுனுச்சுல, நெஃப்டி ஏறுறதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நெஃப்டியோட கான்ட்ரிபியூட்டர் யார் அப்படின்னு செக் பண்ணோன்னா நெஃப்டி இன்றைக்கி ஏறுறதுக்கு யார் உதவிகரமாக இருந்திருக்கா. ஆக்சிஸ் பேங்க் 47 பாயிண்ட் ஏறுறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. எஸ்பிஐன்னு பார்த்தீங்கன்னா 5% ஏறி இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா 6% ஏறி இருக்குது. எஸ்பிஐ 5.12% 31 பாயிண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா 1.55 28 பாயிண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஐடிசி, ரிலையன்ஸு, டாக்டர் ரெட்டி, சன்ஃபார்மா இவங்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மார்க்கெட்டுக்கு பெருசாக ஃபாலோ ஆகிறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்கன்னா கொடாக் பேங்க் பார்த்தீங்கன்னா 10% ஃபாலோ ஆகிருக்கு. கொடாக் பேங்க் இது கொடாக் பேங்க்லாம் நிஃப்டி 50ல் முக்கியமான கான்ட்ரிபியூட்டரு. 200 பாயிண்ட் விழுந்திருக்கு அப்படிங்கும்போது இதை நம்ம ஆக்குபை பண்ணுறதுக்கு ஒரு டைமிங் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா, இன்றைக்கி மார்க்கெட் பெருசாக ஃபாலோ ஆகிறதுக்கு ஒரு 79-80 புள்ளிகள் இறங்குறதுக்கு கொடாக் பேங்க் தான் காரணமாக அமைஞ்சிருக்கு. மேக்ஸிமம் இந்த கொடாக் பேங்கை நான் அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா எந்த இடத்துல அக்குமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா, பேங்க் நிஃப்டியுமே இந்த சேனல் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சேனல் பேட்டர்னில் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பிக்கிட்டு இருக்குது.
ஒன்ஸ் இந்த லெவலில் வந்து இப்படி சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி போயிட்டு இந்த இடத்துல வந்து போயிட்டுருக்குங்களா, இந்த சேனல் ரேஞ்சிலேயே தான் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சேனலை எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்ட். அகைன் இந்த ரேஞ்சில் போய் நியூ ஆல் டைம் ஹை 49,140 வச்சுட்டு கூட இப்படி ஃபால் ஆகலாம். சரிங்களா, அப்படி நியூ ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு திருப்பி இந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி மேலே போனால் மட்டும்தான் ஃபர்தராக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும் பேங்க் நிஃப்டியில். சரிங்களா, எதுவாக இருந்தாலும் நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஃபர்தர் மூவ்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி வந்து டே ஹை நம்ம சொன்ன லெவலில் தான் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் 2ல் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு பாருங்கள். எக்ஸாக்டாக நேற்று சொன்ன லெவலு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்களேன். எக்ஸாக்டாக நம்ம சொன்ன லெவலில் வந்து மார்க்கெட் வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு பார்த்தீங்களா, இது ஓகே. தென் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸை வந்து காமிக்கிறேன். ஓகே, இன்றைக்கி வந்து டே ஹை 48,629 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா 48,800 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே ஆல் டைம் ஹை 49,000ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் இன்றைக்கி வந்த டே லோ இந்த இடத்த வந்து நான் சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். மார்க்கெட் இந்த இடத்துல வந்து நல்லா சப்போர்ட் எடுத்திருக்கு. 48,102 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 47,655 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 46,582 அப்படிங்கிற லெவல் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் நண்பர்களே. அடுத்தது ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள். எக்ஸாக்டாக நம்ம சொன்ன லெவல்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு இன்றைக்கி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்களேன். ஃபின் நிஃப்டியுமே நான் என்னடா இது லைன்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வீடியோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நினைக்க வேணாம். நேற்றுக்கு நான் என்ன பாயிண்ட்டை சொல்லியிருந்தேன், மார்க்கெட் எந்த இடத்துல திரும்பி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ் 1 சொன்னால் இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு திருப்பி கீழே வந்துச்சு. அகைன் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்கு. நேற்றையோட வீடியோவில் நான் என்ன லெவல் சொன்னேன் அப்படிங்கிறத போய் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சொன்ன லெவல்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இன்றைக்கி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் லெவல்ஸை. 21,650 இன்றைக்கி வந்து டே ஹை, நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த லெவல் ஓகே, இந்த ரேஞ்ச் 21,680 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 21,753 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் இந்த லெவல் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. 21,320 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வித் இந்த இடம் ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கலாம், இந்த ரேஞ்ச் ஓகே. 21,179 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு செகண்ட் சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் பிரேக் பண்ணால் 20,730 30 to 40 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து தேர்டு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. அடுத்தது மிட் கேப்பு வந்து பாருங்கள். நம்ம சொன்ன இந்த பாயிண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனையே டச் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாருங்க. பெருசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கல, அந்த லெவலையே பிடிச்சி போயிட்டு இருக்கு. சரிங்களா, ரெசிஸ்டன்ஸ் 1 இன்றைக்கி வந்து டே ஹை, நாளைக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் 10,892 to 900 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸு. அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 10,936 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 11,000 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட்டு 10,757 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 10,696 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லெவல் 10,568 அந்த ரேஞ்சு வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. இதுதான் வந்து மிட் கேப்புக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பிரி இருக்குது அப்படிங்கிறதுனால சென்செக்ஸுக்கான லெவல்ஸை பார்த்துருவோம். ஏற்கனவே நம்ம ஃபிப்னாசி லெவல் படி ட்ரா பண்ணியிருக்கோம். கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த எல்லோ கலர் லைனில் நிற்கிது. மார்க்கெட் வந்து இந்த 47,333க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த எல்லோவுக்கும் இடையிலேயே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 47,333 அப்படிங்கிறது இந்த ரேஞ்சு, இந்த ஏரியா வந்து ஒரு சப்போர்ட்டு. 44,250லேருந்து 74,330 to 250 ரேஞ்சிலேருந்து 75,000 வரைக்கும் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. ஒரு 500 புள்ளிகள் இந்த ரேஞ்சை பார்த்துக்கோங்க. 75,000ங்கிற லெவல் வந்து நாளைக்கு ரெசிஸ்டன்ஸு. 75,000லேருந்து 75,100 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸு. 74,500லேருந்து 74,200 250 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டு. இந்த ட்ரெண்ட் லைனையும் பார்த்துக்கோங்க. இந்த ரேஞ்சை மேக்ஸிமம் வந்து சென்செக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் ஃபிப்னாசியோட லெவலும் காமிக்குது. ஃபிப்னாசி லெவல் வந்து
74,268 நாளைக்கு ஒரு சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸ் வந்து 75,000 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இருக்கும் அப்படிங்கிறத காமிக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளார ஓஐ டேட்டா நாளைக்கு பில்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத காமிக்குது. இதை பார்த்துக்கோங்க நண்பர்களே. இது எல்லாமே என்னோடய வியூ தான். இது அப்படியே நடக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் இந்த வியூவோட ஒத்து போணுச்சு அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு மார்க்கெட்டோட வியூவை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? நீங்கள் இதை ட்ரேடிங்க்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த் வந்து கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ஆப்ஷனில் ப்ராஃபிட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணி ஆப்ஷனில் ப்ராஃபிட் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ரியல் ட்ரேட் பண்ணுறதை பற்றி யோசிங்க. அதையும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரியல் ட்ரேட் பண்ணுறதை பற்றி யோசிங்க. சரிங்களா? நம்ம சேனலில் வந்து நம்ம இது போன்ற வீடியோக்கள்லாம் ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டீமண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டீமண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தான். ஒரு ஆள் 7 அக்கௌண்ட்டுக்கூட வரைக்கும் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது ஃப்ரீ டீமண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் வித்தின் 1 ஹவரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. சரிங்களா? அதே நேரத்தில் வெரி லோ ப்ரோக்கரேஜுக்கான ப்ரோக்கரேஜ் தான் நம்ம ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மறக்காமல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய நண்பர்கள் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்ம சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.